இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, வாமா. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மருமகளே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த. சரி சரி, நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? சூப்பர். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த 2 பேக்குள்ளேயும் நகைங்க தான் இருக்கு. ஏமா, நான் இத பார்க்கலாமாமா? பாருங்க. சீக்கிரம் போடுங்க. மருமகளே, பழங்காலத்து நகைங்க எப்படி ஜொலிக்குது பாத்தியா? அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கே. மாமா, இத நான் சொன்ன மாதிரியே அந்த டிரைவர் பையன் அம்மாவோட சிலைக்கு பின்னாடி யாருக்கு தெரியாம புதைச்சு வச்சிருங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி மருமகளே. மாமா, நீங்க போகாதீங்க, மாட்டிப்பீங்க. வேற நம்பகமான ஆள் யார்கிட்டயாவது கொடுத்து அங்க ஒளிச்சு வைக்க சொல்லுங்க. சரி மருமகளே, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். மாமா, இந்த வேலையை ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். கொஞ்சம் வெளியில கசஞ்சாலும் கூட நமக்கு நகையும் கிடைக்காது, நாம எல்லாரும் காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். ரொம்ப நம்பிக்கையான ஆளதான் இந்த விஷயத்துல ஈடுபடுத்தணும். சரி மருமகளே, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இத பத்திரமா கொண்டு போய் அபிராமி சிலை இருக்கிற இடத்துல புதைச்சு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க மாமா. சரி, இந்த ஜிப்பு போடுங்க. பத்ரம் பாத்து மாமா, பத்ரம் யாராவது பாத்திர போறாங்க. சரி மருமகளே, போங்க. ஜாக்கிரதையா போ. வாங்க மாமா. அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நம்ம ஊர் கோயில்ல புதையல் கிடைச்சத இன்னுமே நம்ப முடியலம்மா. கடவுள் அருளால தான் இப்படிலாம் நடக்குது. புதையல் கிடைச்ச நேரம் நம்ம ஊருக்கு நல்லதுதான் நடக்கும் பாருங்கம்மா. எல்லாரும் அதைத்தான் வேண்டுறோம். நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட புதையல ஒப்படைச்சாதான் நம்ம கடமை முடியும். அம்மா, புதையல் நகையில கொடுத்தா கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடலாம். 2 பேரும் என் கூட வாங்க. மேல ரூம்ல தான் பத்திரமா வச்சிருக்கேன். சரிங்கம்மா. வாங்க. நீங்க 2 பேரும் அம்மா கூட போய் அந்த நகையில எடுத்து. சரிங்க. சரிங்கய்யா. என் அருமை அக்கா காரியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்படதான் போற. அது தெரியாம இப்ப நீ சந்தோஷமா இருக்க. வீட்டுக்கு நீ திரும்பி வரப்போ அசிங்கப்பட்டுதான் வரப்போற. ஐயா, எதுக்கும் நகைங்களை ஒரு தடவை பாத்துடலாமா? என்ன என் மேலேயே சந்தேகமா? நகையெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. ஒரு தடவை பாக்குறதுல என்ன ஆயிட போதுங்கய்யா, எடுத்து காட்ட சொல்லுங்க. சிவனாண்டி, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இப்ப எதுக்கு திறந்து காட்ட சொல்ற? நகையெல்லாம் பத்திரமா தான் இருக்கும். யோ, இப்ப ஏன் காட்ட முடியாதுன்னு சொல்றீங்க? என் மவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அதை திறந்து காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, ஊர் மக்களுக்கு இந்த நகையை பிரிச்சு கொடுக்க சொல்லி நாங்க சொன்னோம். அது நடக்காம போயிடுச்சு. அட்லீஸ்ட் கடைசியா ஒரு தடவை அந்த நகையை ஒரு தடவை பாக்குறதுக்காக தான் திறந்து காட்ட சொல்றோம். காட்ட சொல்லுங்க. சரி, நகையை திறந்து காட்டுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏப்பா சின்ராசு, ஐயா வந்து இந்த புதையல் துணியை தரப்பா. சரிங்க. என்ன நகையை காணும்? என்ன கல்லா இருக்கு? அம்மா இங்க பாருங்கம்மா. இருக்கு. ஏன் என்னாச்சு? அங்க பாத்தியா மவனே? இதுல நகையே இல்லம்மா. ஐயோ மவனே, கவர்மெண்ட்ல ஒப்படைக்கலாம்னு சொன்னது யாருக்குமே தராம நீங்க ஒரே ஆளே ஆட்டைய போறதுக்கு தானே? டேய், வாய் குசமா எதுக்கு போய் சொல்ற? நான் நல்ல எண்ணத்தோட சொன்னதை இப்படி குதர்க்க புத்தியோட அசிங்கப்படுத்தி பேசுறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் மவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இதுவா, நீ தான் நகையை திருடி இருக்கணும். இல்லன்னா உன் வீட்டுல உன்னோட பாதுகாப்புல இருக்கிற நகை எங்க போயிருக்கும்? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அவங்க விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்து. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறதெல்லாம் வேஸ்ட். நீங்களே திருடி வச்சுக்கிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் குடுக்கறேன்னு வேஷம் போடுறீங்களா? இவ்வளவு செஞ்ச நீங்க போலீஸையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்?
ஊர் சொத்துக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்ல. ஏன் காசு பணத்தை தான் நான் ஊருக்கு செலவு பண்ணிருக்கேன். நான் தப்பா எதுவும் பண்ணதே இல்ல. அம்மா நீங்க 1000 சொன்னாலும் காணாம போன நகைக்கு நீங்க தான் பொறுப்பு. இவங்க அம்மாவும் இப்படித்தான் கோவில் நகையை திருடி ஏமாத்துனாங்க. அதே புத்தி தான் இவங்களுக்கு இருக்கு. ஐயோ, உதயல் நகையில பார்த்ததும் இவங்களுக்கு சபலம் வந்துருச்சு. அதான் எல்லா நகையும் ஆட்டைய போட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இந்த விஷயத்துல அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்காங்க. இந்த ஊருக்காக இவ எவ்வளவு செஞ்சிருக்கா? அது எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா பேசுறீங்க. இவளுக்கு வேணும். ஊரை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கால, அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? அப்ப நகைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஏங்க நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல போறதில்ல. சைலண்டா இருந்து காரியம் சாதிக்க பாக்குறாங்க. புதையல் நகையை நாம மறந்துட வேண்டியதுதான். கிளம்புங்க. அதை எப்படி மறக்க முடியும்? புதையல் நகையை திருடி வச்சுக்கிட்டா நாங்க சும்மா விட முடியுமா? இது ஒண்ணு இவங்க சொத்து இல்லைல்ல, அதானே பொது சொத்து. நகைங்களை ஒப்படைச்சுதான் ஆகணும். உங்க அம்மா மேல ஏற்கனவே திருட்டு பலி விழுந்துதானே இங்க வந்தீங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணா எப்படிமா? ஏதோ புத்தி தடுமாறி அந்த நகைகளை எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருங்கம்மா. அதுதாம்மா உங்களுக்கு நல்லது. நீங்க எல்லாரும் என்ன இப்படி பேசுறது எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. நான் எல்லா விதத்திலயும் நேர்மையா உண்மையா தான் இருந்திருக்கேன். இந்த விஷயத்திலயும் அப்படிதான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. என்ன நம்பல இல்ல? எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த நினைப்பையே பொய்யாக்கிட்டீங்க. இதுக்கு மேல எப்படி நிரூபிக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த சன்னதியில கிடைச்ச புதையல நான் திருடி இருந்தா அந்த கடவுளே எனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா அவளுக்கு தெரியும் நான் நிரபராதின்னு. என்ன இந்த பழியில இருந்து அவ கண்டிப்பா காப்பாத்துவா. இவங்க அம்மாவும் இப்படித்தான் கோவில் நகையை திருடி ஏமாத்துனாங்க. அதே புத்தி தான் இவங்களுக்கு இருக்கு. இந்த விஷயத்துல அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்காங்க.